ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லா ராத்திலையும் ஸ்ரீ ஜெயந்தி கோகுலாஷ்டமி வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து தான் உண்டு. இருந்தாலும் நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடுறேன். நான் உங்களுக்காக சிலதெல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது இதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு நமக்கு மேல் மாவு தயாரிச்சுக்கணும். எல்லா பட்சணத்துக்கும் நமக்கு ஒரு மேல் மாவு வேணும். நீங்கள் நிறையா குவான்டிட்டி போட்டேன்னா மிஷினில் அரைச்சிக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம மிக்சியிலே அரைச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், நிறையா பண்ணுறதுக்கு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பெருமாளுக்குன்னு பண்ணுறதுனால அன்றைக்கி மட்டும் ஒரு அழகோ 2 அழகோ போட்டு அதை மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் பெருமாளுக்கு நம்ம ஆச்சாரமாக கொஞ்சம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியமோ நீங்கள் அப்படியும் மிஷினில் அரைச்சிட்டு பண்ணிக்கலாம். அது அவாவா உடம்பு பொறுத்தது, இது சூழ்நிலையை பொறுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நல்ல மாவு அரிசியாக கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். அது மாவு அரிசி இருந்தால் தான் இது நன்னா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது நன்னா கல் இல்லாமல் தான் கொடுக்குறா. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக அதை நன்னா பார்த்துக்கணும். கல் இல்லாமல் நன்னா பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் நன்னா 4 வாட்டி களைஞ்சிட்டு நிறையா தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் அதை நன்னா ஊற வைங்கோ. ஒரு 2 மணி நேரம் அது நன்னா ஊறின உடனே இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்து போட்டு ஃபேனில் போட்டுருங்கோ. அது கொஞ்சம் நன்னா காயட்டும். அதான் இதை மாதிரி பிடிச்சா இப்படி பிடி விடணும், விட்டா உதிரணும். இதுதான் இந்த இதோட பக்குவம். இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைங்க, ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி அரைங்கோ. ஏன்னா சூடாகிடும். அதனால் நீங்கள் பார்த்து அரைங்கோ. நம்மளுக்கு அதிர்சத்துக்கும் முறுக்குக்கும் மட்டும்தான் ஈர அரிசி வேணும். மற்றதுக்கெலாம் என்ன பண்ணுறோன்னா, அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நீங்கள் வறுத்து வச்சுட்டுலாம். கொஞ்சம் லேசாக சூடு பறக்கிற அளவுக்கு வறுத்துட்டு கோலம் மாதிரி போட்டு பார்த்தேன்னா கோலம் வரும். அந்த மாதிரி வந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த ப்ரிப்ரேஷன்லாம் முன்னாடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு நம்ம பட்சணங்கள்லாம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நான் மிக்சிலேயே போட்டு மாவை நன்னா அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு உளுத்த மாவு தேவைப்படும் எல்லாத்துக்கும். உளுத்த மாவு, அப்புறம் பொட்டுக்கடலை மாவும் சிலதுக்கெலாம் நம்ம போடுறோம். இப்போது முன்னாடிலாம் போட மாட்டோம், இப்போ எல்லோரும் போடுறா. அதனால் அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதையும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் உளுத்த பருப்பு எடுத்துட்டுருக்கோம். இதை ஒரு துணியில் போட்டு தொடச்சிக்கோங்க. ஏன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதை மேலே உள்ளதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை நன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். ஒரு இல்பச்சட்டி வச்சுட்டுருக்கேன். அதில் இதை போட்டுடணும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் பாதியும் கலந்து இருக்கும், முழுசும் கலந்து இருக்கும். நம்ம வறுக்கும்போது என்ன ஆகும்னா, பாதி சீக்கிரம் வறுபட்டு கருப்பாயிடும். அதுக்கப்புறம் முழுசு அப்படியே இருக்கும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒன்று நம்ம பாதி உளுந்தே போட்டு வறுத்துடலாம். அப்படி இல்லைன்னா இதில் உள்ள பாதி உளுந்தை நம்ம பொறுக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது கருகி போயிடும். இது அப்படியே இருக்கும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நன்னா இது பண்ணிட்டுருங்கோ. முதல்ல அரிசி களைஞ்சி ஊற வச்சு மாவு அரைச்சி அதை ரெடி பண்ணி வச்சுட்டுருங்கோ. அதுக்கப்புறம் இதை வறுத்து இதையும் பொடி பண்ணி எல்லாத்தையும் நன்னா சலிக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, நன்னா சலிக்கணும். சலிக்காமல் இருந்து இந்த கட்டியாக இருந்தால் தான் அது வெடிக்குமே ஒழிய, நம்ம நன்னா சலிச்சுட்டு கரெக்டாக பண்ணினோன்னா பயப்பட வேண்டாம். அதனால் இதை நன்னா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் தேவையில்லையா, அந்த வெல்லத்தையும் நன்னா பொடிச்சு வச்சுட்டுருங்கோ. ஏலக்காயும் நன்னா பொடி பண்ணி வச்சுட்டுருங்கோ. இதெல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எல்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மேல் மாவு இதெல்லாம் மட்டும் பண்ணுற பக்குவம் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறமா நான் என்னென்ன பண்ணுறேனோ அப்போ ஒன்றெல்லாம் போடுறேன். ஏற்கனவே நான் முறுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் என் சேனலில் போய் பாருங்க. அது கொஞ்சம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். இது ரொம்ப செவக்கணுங்கிறது இல்லை, நன்னா ஓரளவுக்கு செவந்து கொஞ்சம் வாசனை வரும். நன்னா அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப செவக்கணும் இல்லை. அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் தான் வச்சு நீங்கள் வறுக்கணும். அப்போ தான் அது நன்னா வரும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த சூட்டில் அணைச்சிட்டோன்னா அதுவே இன்னும் கொஞ்சம் செவந்துக்கும். ஸோ போதும். அரிசி மாவு எல்லாம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் உளுத்த மாவும் அரைச்சாச்சு. அதுவும் அரைத்து நன்னா சலிக்கணும். 2 தடவை 3 தடவை சலிச்சா கூட தப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்டி இருந்தால் தான் நம்ம மாவு கலந்த பிறகும் திருப்பி ஒரு வாட்டி சலிக்கணும். இதில் சலிக்கிறது தான் மெயின். உங்களுக்கு அந்த வெடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறது தான். அதை மாதிரி சீடைக்கு நீங்கள் தேங்காய் போடும்போதும் அப்படி நைஸ் துருவலாக இருக்கணும். அதுலேயும் கட்டி இருந்தால் வெடிக்கும். நன்னா நீங்கள் சலிக்கணும். சலிக்கிறது தான் மெயினாக அது இருக்குது.
இப்போ வந்து நம்ம மேல் மாவை தயாரிக்கிற முறை அதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நான் செய்யும்போது ஒன்று ஒன்றா போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது நான் திருத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா.